ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மெயின்கா கேட் தான் போனோம். எதுக்கு போனோன்னா, நகைச்சீட்டு போட்டிருந்தா ரேஷ்மா அதை நகை வாங்கலான்னு சொல்லிட்டு. அங்கெல்லாம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கிறனால யாருக்கும் வண்டிலாம் உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. நம்ம வந்து எந்த நகை கடையில் வாங்க போகிறோமோ அங்கே பார்க்கிங் இருக்குது, அங்கே நிறுத்திட்டு நாங்கள் நடந்து போனோம். உள்ளே தான் வந்து நடந்து போகணும், பார்க்கிங் வெளியே தான் வச்சுருக்காங்களா. அதனால் இந்த மெயின்கா கேட் சந்தில் நடந்து ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு. அதனால் ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு நடந்து வந்துட்டோம். எங்கே வந்திருக்கோன்னா போத்தி சொர்ண மகால் தாங்க வந்திருக்கோம். நம்ம ரேஷ்மாக்கு நெக்லஸ்க்கு மேட்சிங்காக வந்து தோடு எடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த நெக்லஸையும் வந்து காமிச்சாச்சு. அதுக்கு மேட்சிங்காக வந்து நீங்கள் எடுத்து காட்டுங்கன்னு சொன்னேன். நகை ரேட்டு போகிறத பார்த்தா நம்ம எல்லாம் என்ன செய்ய போகிறோமே தெரியலங்க. இந்த மாதிரி சிட்டு போட்டு சேர்ந்து வாங்கினா தான் வாங்க முடியும். அதனால் நம்ம எதிர்பார்த்ததுக்கு கம்மியாக தான் நகை எடுக்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ரேட்டெல்லாம் எகிரி போச்சு. அதனால் அவளுக்கு தோடு தான் எடுத்தோம். அரை பவுனுக்கு மேலே தான் வந்துச்சு இந்த தோடு டிசைன் பார்க்குறதுக்கு. ஏன்னா கொஞ்சம் பார்வையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நெக்லஸுக்கு. அதனால் அதை தான் வந்து எடுத்தோம். அடுத்து திருப்பியும் வந்து முடிஞ்ச உடனே அடுத்த சிட்டு வந்து போட்டிருக்கா. நான் வந்து மங்களில் சேர்ந்துருக்கேங்க. நான் எப்போயுமே சரி மங்களில் வந்து வாங்குவேன். அதனால் அங்கே எனக்கு போட்டிருக்கேன். ரேஷ்மாவுக்கும் இந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நகைச்சீட்டுலாம் வந்து சேர்ந்து நகை வாங்கணும், சேமிப்புன்றதை வந்து சொல்லி கொடுக்குறதுல அது நகையில் இப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது அநியாயத்துக்கு ரேட்டு எங்கேயோ போகுது. என்ன செய்ய போகிறோமோ தெரியல. அவளுக்கு வந்து ஒரு தோடு எடுத்தாச்சு. இதுவும் நல்லா இருந்தது. நிறைய டிசைன் பார்த்து ஒன்று வந்து செட் ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி சிட்டு சேர்ந்துக்குங்க. வருஷத்தில் ஒரு தடவை வந்து நம்ம நகை எடுக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ரேஷ்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி அவள் வந்து இந்த மாதிரி வாங்குறது. அதனால் அவள் தான் ஃபில் பண்ணி எல்லாமே வந்து வாங்குறது முழுக்கொண்டு நீயே வாங்கு நகையை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா சேமிப்பை சொல்லி கொடுக்கணும்ல. அதனால் நீங்களும் இந்த மாதிரிலாம் சேர்ந்துக்குங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை நகை வாங்கும்போது நம்ம எல்லாருக்குமே சந்தோஷமாக தானே இருக்கும். அடுத்த சிட்டு வந்து சேர்ந்துட்டா. அடுத்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. அதில் இருக்கிறது எல்லாமே என்கிட்ட இருக்குது. அதனால் எனக்கு இதில் எதுவுமே விருப்பம் இல்லையே அப்படின்னு. நீங்கள் வேணா இன்னும் 6 மாதம் கழிச்சு இல்லைனா நீங்கள் திருப்பி நகை எடுப்பீங்கல்ல, அப்போ கூட நீங்கள் கிஃப்ட் வாங்கிக்கலாம். அப்போ வேறு மாற்றி தருவாங்க மேடம். நாங்கள் ஓகே நான் அப்போ எடுத்துக்கிறேங்கன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அடுத்து நம்ம டேரனுக்கு வந்து பிரேஸ்லெட் பார்க்க வந்தேன். பிளாட்டினத்தில் தோனியோடைய பிரேஸ்லெட் தாங்க பேர் போட்டு வந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு அது நம்ம டேரனுக்கு ரொம்ப ஆசை. அதை பார்த்தோன்னே அம்மா இது பார்ப்போமா அப்படின்னா, அவங்களும் உடனே வா தம்பி நம்ம போட்டு பார்ப்போம்னு சொல்லி போட்டு பார்த்தோம். 1,80,000 வந்துச்சு. அதோட கோல்டு மிக்ஸ் ஆகிருக்குது. அதே மாதிரி ரிங்கும் இருந்துச்சுங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ரேஷ்மாவுக்கு வந்து சோக்கர் பார்க்கலான்னு சொல்லி வந்தோம். அவள் கேட்டிருந்த மாடல் இங்கே இருக்குதான்னு சொல்லி பார்க்கலான்னு அங்கே இருக்குன்னாங்க. சரி வா போய் பார்ப்போன்ட்டு. ஏன்னா நம்ம அடுத்து வாங்கலான் இருக்கோம். அதனால் அவளுக்கு வாங்குறதுக்கு முன்னாடியே அதை வந்து போட்டு பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. உடனே அவங்க நைனா எடுத்துக்கிறியான்னாரு. அவங்க நைனா பொண்ணு போட்டோன்னே ரொம்ப வந்து விருப்பமாக எடுத்துக்கிறியா ரேஷ்மான்ட்டார். உடனே இப்போ வேணா நைனா ரேட்டு கம்மியாகுதா பார்த்துட்டு எடுத்து போனேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.